போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு இனிப்பான இலக்கணத்துல சின்ன சின்ன விஷயங்கள், துண்டு துண்டான செய்திகளை பார்க்கலாம். இது கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் எப்பயாவது தான் கேட்பாங்க. இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, புள்ளி வச்ச எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் அதோடு பக்கத்துல வர எழுத்துக்கள் என்னென்ன வரும், எது வராது, இந்த மெய் எழுத்துக்களானது எதோடு சேரும், எதோடு சேராது அப்படிங்கிறதான் மெய் மயக்கம்னு சொல்றோம். அதுல முதலாக உடல்நிலை மெய் மயக்கம். அதுல 4 எழுத்துக்கள் இருக்கு. இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய 4 மெய் எழுத்துக்களும் சொற்கள்ல வரும்போது, ஒரு சொல்லுல வரும்போது அதன் அருகில் அதே மெய்யுடன் சேர்ந்து வரும். இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஒரு சொல்லுல வந்ததுன்னா அதே எழுத்துக்கள் அது பக்கத்துல அருகில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அக்கறை. இங்க அந்த அக்கறையை கொஞ்சம் விரித்து தனித்தனியா எழுதியிருக்காங்க. அ இக்கரை. இந்த இக்குக்கு பக்கத்துல அதே எழுத்து வரும். அதே எழுத்து வரும், நீங்க இங்க க அல்லவா வந்திருக்கிறது என்று கேள்வி எழலாம். இப்ப இந்த அக்கு, இக்கு அதுக்காக அக்கறைன்னு படிக்கும்போது இந்த இக்குக்கு அடுத்து வர க எழுத்தை பிரித்தோமானால் இக்கு கூட்டல் ஆன்னு வரும். அப்ப இந்த காவுல இக்கு ஒளிந்திருக்கிறது. அதனால் அந்த எழுத்து அதனுடைய இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து வருகிறது என்று சொல்றதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் சொல்றோம். அப்ப இன்னொரு தடவை சொல்றேன். இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய எழுத்துக்கள் சொற்களில் வரும்போது அதே எழுத்துக்களோடு தான் சேர்ந்து வரும். இக்கு கான்னு சேரும்போது இக்கு பிளஸ் க இந்த காவல இருக்கு. ஆக அதோட பக்கத்துல அதே எழுத்து சேர்ந்து வருவதை பார்க்கிறோம். அடுத்ததாக வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுல 2 எழுத்துக்கள் இருக்கு. இர், இல் ஆகிய இவை இரண்டும் தன்னோடு தான் சேராது. இதோடையே இது சேராது. எப்படி பார்க்கலாம். வேறு எழுத்துக்களோடு தான் இணைந்து வரும். இப்ப பார்த்தான் ஒரு சொல் இருக்கு பாருங்க. இதுல இரு இருக்கு. இருக்கு பக்கத்துல இத்து இருக்கு. அங்க முதல்ல உடல்நிலை மயக்கத்துல அதோடு இனமான எழுத்து வந்து அதை பிரிச்சு பார்க்கும்போது அதே எழுத்து வருவதை பார்த்தோம். இங்கே இருக்கு அருகில் இத்து இருக்கிறது. இழுக்கு பக்கத்துல இப்பு இருக்கு. ஆக தன்னோடு தான் சேராது. இந்த 2 எழுத்துக்களும் தன்னுடனே தான் சேருவதில்லை. அப்படி வருவதற்கு பெயர் வேற்றுநிலை மெய்மயக்கம். அதிலே மீதி 12 எழுத்துக்களும் எப்படின்னா தன்னோடும் பிற இனத்தோடும் சேர்ந்து வரும். மீதி 12 இருக்குல்ல, மொத்தம் 18 எழுத்துக்கள்ல முதலில் 4 பார்த்தோம், அதுக்கப்புறம் 2 பார்த்தோம், 4 2 6, 18ல 6 போக மீதி 12. இந்த 12 மெய் எழுத்துக்களும் தன்னோடும் தன் பிற இனத்தோடும் சேர்ந்து வரும். தன்னோடு அப்படிங்கிறத பாருங்க. எங்கனம் இந்த இங்குக்கு அருகில் ஞா வந்திருக்கு. இங்க ஞாவை பிரித்தோம்னா இக்கு பிளஸ் அ. அப்ப சாரி இங் பிளஸ் அ. இங்கு பிளஸ் அ வரும்போது இங்கு வந்து அதே எழுத்து இங்க வந்துருச்சு. அதனால தன்னோடு தான் சேரும். அடுத்து இனத்தோடும் சேர்ந்து வரும். சில எழுத்துக்கள் பாருங்க. இப்ப இஞ்சிக்கு அருகில அதனுடைய இனம். காஞாச்ச வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அந்த ஞாவுக்கு எழுத்து அருகில சா வருவதை காண்கிறோம். ஆக இனத்தோடும் சேர்ந்து வரும். அது எழுத்து. அடுத்தடுத்த எழுத்துக்கள் அதனுடைய இனமாக சொல்லப்படுகிறது. இப்ப ஆவுக்கு இனம் ஆ, காவுக்கு இனம் கா, காவுக்கு இனம் கக்கா வரிசையிலையும் போகலாம், கீழே வரலாம். காவுக்கு அடுத்த வரிசை வந்து கீழே பார்க்கும்போது இப்ப இந்த வரிசையிலையும் பார்ப்பாங்க. காவுக்கு பக்கத்துல ஞ, அதுவும் அதனுடைய இனம். இப்ப பிற இனத்தோடு பாருங்க. இப்ப கற்க அதுல இரு இருக்கு. இதுக்கு அருகில வந்து அந்த அதனோட எழுத்தும் வரல, வேற அதனுடைய இனம் எழுத்தும் வரல, பிற இனத்தோட வந்திருக்கு. இருக்கு அருகில் கா வந்திருக்கு. ஆக இப்படி வருவதெல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கம். அதுலயே உட்பிரிவா பார்க்க போனா ஈரொற்று மெய்மயக்கம். அது எப்படி? எடுத்துக்காட்டு, பக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல இக்கு க 2 எழுத்து இருக்கு இல்லையா?
அந்த இக்கு ஒரு இதை வச்சுக்கலாம். அதோட கூடுதலா இக்கு பிளஸ் அ வந்து காவா வந்திருக்கு. அப்ப இது பிரிச்சு பார்க்கும்போது 2 ஒற்றுகள் வருவதனால, இக்கு இங்க ஒரு இக்கு 2 ஒற்றுகள் வர்றதுனால, அது ஈரொற்று மெய்மயக்கம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மூவொற்று மெய்மயக்கம். அதுல எடுத்துக்காட்டு ஒரு வார்த்தை வாழ்க்கை. இதுல இழ், இக், கை. இத பாருங்க. அதுல இழ் அப்படியே இருக்கு. இந்த இக்க பிரிச்சோம்னா இக்கு பிளஸ் ஆ வரும். அப்புறம் அடுத்தது கைய பிரிச்சீங்கன்னா இக்கு பிளஸ் ஐ வரும். ஆக 3 ஒற்று வர்றதுனால இழு, இக்கு இங்க இக்கு பிளஸ் ஆ வரணும். அது இல்ல. ஆ இல்ல. நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இக்கு ஆக 3 ஒற்று எழுத்துக்கள் வர்றதுனால மூவொற்று மெய்மயக்கம். அடுத்த தலைப்பு விகுதிகள். இந்த இலக்கண குறிப்பு எப்பயாவது கேட்பது உண்டு. ஒரு சொல்லின் இறுதியில் நிற்கும் உறுப்பு விகுதி எனப்படும். இப்ப படித்தாலே இது பகுபத உறுப்பு இலக்கணம் படிக்கும்போது இன்னும் விரிவா படிப்பீங்க. இப்ப படிங்கிறது அதனுடைய பகுதி, தான்ங்கிறது அதனுடைய விகுதி. இத படிக்கும்போது பகுபத உறுப்புல படி, இத்து, இத்து, ஆன்னு படிப்பீங்க. இந்த இறுதியா வர்றதுக்கு பேர் தான் விகுதின்னு சொல்றோம். என்னென்ன விகுதிகள் இருக்கு? இது அன்னு, ஆன், அல், ஆல், அர், ஆர், மார் இப்படி பல விகுதிகள் இருக்கின்றன. சரி, அது சொற்கள்ல வரும்போது எப்படி வருது? இதுல பாருங்க. செய்தனன். அதுக்கு இறுதியா என்ன முடியுது? விகுதி அன் அப்படின்னு முடியுது. இத விரிவா சொல்லப்போனா, இந்த அன் விகுதியானது தெரிநிலை, ஆண்பால், இறந்த காலம், உயர்திணை, ஒருமை, படர்க்கை இந்த விஷயத்தை எல்லாம் அது உணர்த்துது. இப்ப வினையெச்சம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். தெரிநிலை, குறிப்பு எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு வினைச்சொல்லையே பிரித்து பிரித்து என்னென்ன வகைப்பாடுல அது உட்பிரிவா சொல்ல முடியும்னா பார்த்தோம். அதே நிலை தான் இங்கேயும். இப்ப அன்ங்கிறது ஆண்பால் விகுதி. செய்தனன், வந்தனன், போனான், வந்தான்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாரி சொல்லும்போது வந்தனர், சென்றனன், வந்தனள் இப்படியெல்லாம் சொல்றோம்ல. இதுல செய்தனன் அப்படின்னு இருக்கு. அதுல அன் விகுதி வர்றதுனால அது ஆண்பாலுக்கு தான் விகுதி. அந்த விகுதி பொருத்தமாக இருக்கும். அது என்ன காலத்தை காட்டுகிறது? வந்தனன், செய்தனன், நடந்தனன் இப்படி சொல்லும்போது அந்த அன் விகுதி வந்து எந்த காலத்தை உணர்த்துது? அது இறந்த காலத்தை உணர்த்துது. வந்தனன்னாலே இறந்த காலம் தானே. அப்ப அந்த விகுதியும் இறந்த காலத்தை உணர்த்துது. இது ஆண்பாலா, பெண்பாலா, உயர்திணையா அப்படின்னு பார்த்தோம்னா, இது உயர்திணையை குறிக்கிறது. ஒரு ஆள், ஒரு மனிதனை குறிக்கிறதுனால அது உயர்திணை. நிறைய பேரை குறிக்கல, ஒருத்தரை தான் குறிக்குது. அதனால ஒருமை. என்னையோ எதிரில் இருப்பவர்களையோ குறிக்கவில்லை. படர்க்கை என்க 3வது நபரை குறிக்கிறது. அதனால அது படர்க்கை. அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நல்லல். அல்லுல முடியுது. நல், லல். இப்ப இதுல வந்து செய் அப்படிங்கிற வேர்ச்சொல் தெரியும். அதே சமயத்துல செய் என்கிற கட்டளை சொல்லும் தெரியும். அதனால அது தெரிநிலை. எதுவுமே எல்லா இதுலயுமே தெரிநிலைன்னு வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தெரிநிலையில அந்த வினைச்சொல்லான வர்ப்ன்னு ஆங்கிலத்துல சொல்லணும் இல்லையா? அந்த வர்ப் இருக்கும். செய்ங்கிற வர்ப் இங்க இருக்கு. அதே சமயத்துல செய்ங்கிற கட்டளை சொல் இருக்கு. ஆனா காலம் காட்டும். என்ன செய்தனங்கும்போது இறந்த காலத்தை காட்டுது. இங்க நல்லல்ங்கிறது இதுவும் ஒரு வினைமுற்று தான். குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே அதை படித்திருக்கிறோம். அப்ப அல் என்பது இங்கே இதனுடைய விகுதியாக இருக்கிறது. நல்லல்னு சொல்லும்போது அது பெண்பால் தெரிஞ்சது. உயர்திணை. ஒரு பெண்ணை குறிக்கும்போது அது உயர்திணை. நிறைய பேர் சொன்னார்களா? இல்லை. ஒருத்தர் தான் சொன்னாரு. ஆக ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால அது ஒருமை. என்னையும் குறிக்கல, எதிரில் உள்ளவரையும் குறிக்கல. அதனால இது படர்க்கை. அப்ப இதுல அல் விகுதி வந்து எதை குறிக்கிறதுன்னு கேள்வி கேட்டா, எந்த உயர்திணை குறிக்கிறதா? அஃறிணை குறிக்குதான்னு சொல்லும்போது கேட்டா என்ன சொல்லணும்? உயர்திணை குறிக்குது. அது ஒருமையா பன்மையான்னு கேட்டா ஒருமை. அது இடங்கள்ல எந்த இடத்தை குறிக்குது அப்படின்னா படர்க்கை. அடுத்து இந்த எடுத்துக்காட்ட பாருங்க. உண்டனர். அர்ன்னு முடியுது. இதுவும் வந்து உன் அப்படிங்கிற வேர்ச்சொல் இருக்கு, கட்டளை சொல் இருக்கு. உண்டனர்ங்கிற ஒரு காலத்தை, ஒரு இறந்த காலத்தை உணர்த்துது. ஆக அது தெரிநிலை, இறந்த காலம். நிறைய பேர் குறிக்கிறதுனால அது பலர்பால். இது உண்டனர்ங்கிறது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு கூட்டத்தினர் உண்டனர்னு சொல்லும்போது அது உயர்திணை. நிறைய பேர் இருக்கனால பன்மை. என்னையோ உண்டுன்னு சொல்லல, உண்டாயின்னு சொல்லல, உண்டனர்னு யாரையும் சொல்றதுனால அது படர்க்கை. அடுத்த தலைப்பு உருபு மயக்கம். அது என்ன விளக்கம் அப்படின்னா, சொற்களில்
ஒரு வேற்றுமை உருவுக்கு பதிலாக வேறொரு வேற்றுமை உருவு இடம்பெறுதலை உருவு மயக்கம் என்கிறோம். ஒரு சொல்லுக்கு பக்கத்துல வேற்றுமை உருவுகள் வரும். வேற்றுமை உருவுங்கிறது தனியாக படிக்க போறோம். இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாரி புரிஞ்சுக்கலாம். இப்ப ஐ, ஆல், அவனை, அவனால், அவனுக்கு, அவனுடைய, அந்த உடைய, இக்குன்னு தனித்தனியா வருது பாருங்க. அது பூரா வேற்றுமை உருவுகள். அது தனியா படிக்க போறோம். இங்க இத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு குறள் இருக்கு. "காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மாணப் பெரிது" அப்படிங்கிறது ஒரு குறள். இப்ப இங்க என்ன இந்த காலத்தினால்ங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா, அது உருபு வந்து காலத்தினால், ஆள்ங்கிற உருபு வந்திருக்கு. என்ன உருபு வரணும்? அது 7ஆம் வேற்றுமை காலத்தில் செய்த உதவிங்கிற உருபு வரணும். அதுக்கு பதிலாக 3ஆம் வேற்றுமை உருபாகிய ஆள் வந்திருக்கிறதுனால அது பேரு மயக்கம். உருபு வேற வழியாக மயக்கமாக வந்திருக்கிறது. அதுக்கு பேரு உருபு மயக்கம். அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள். "அவ்வவித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி வரும்." அது ஒரு குறள். இங்க தவ்வைக்குங்கிற ஒரு உருபுக்கு பதிலாக தவ்வைனா தமக்கை, அக்கா. அக்காவுக்கு தமக்கைக்குன்னு வர்றதுக்கு பதிலாக அந்த உருபு வந்து இக்குக்கு பதிலாக தவ்வையை, ஐ உருபு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. ஆக ஒரு வேற்றுமை உருவுக்கு பதிலாக இன்னொரு வேற்றுமை உருவு வந்தா அதுக்கு பேரு மயக்கம். உருபு மயக்கம். இன்னொரு தலைப்பு முற்றிய லுகரம். நம்ம சார்பு எழுத்துக்கள் படிக்கும்போது அதுல உள்ள உட்பிரிவுகளை படிச்சிருப்போம். ஐகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம்லாம் படிச்சிருப்போம். அந்த குற்றிய லுகரத்தோட அங்கேயே அது சொல்லப்படலை. ஏன்னா அது சார்பு எழுத்து, இது சார்பு எழுத்து இல்லை. அதனால இது தனியா படிக்கணும். முற்றிய லுகரம். அத பிரித்தோமானால் முற்று பிளஸ் இயல் பிளஸ் உகரம். அந்த ஊங்கிற சொல், ஊங்கிற ஓசை இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் முடிக்கிற ஊ என்ற ஓசை முழுமையாக மாத்திரை அளவில் குறையாமல் ஒலிக்கும். குற்றிய லுகரத்துல இறுதி எழுத்தான இந்த ஓசை, ஊங்கிற ஓசை குறைந்து ஒலிக்கும். இங்க முழுமையாக ஒலிக்கும். இப்ப நண்டு அப்படின்னா அதுல ஓசை வந்து இறுதியில என்ன முடியுது? ஊன்னு முடியுது. ஆனா அது முழுமையாக ஒலிக்குதுன்னா இல்ல. அத கொஞ்சம் நுணுக்கமா கூர்ந்து கவனித்தோமானால் புரியும். எப்படின்னா நண்டு அப்படின்னு உதடுகள் குவியாது. அது வலுக்கட்டாயமா குவித்தால் தான் குவியுமே தவிர, சாதாரண நண்டுன்னு சொல்லும்போது நண்டு அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் குவிவதில்லை. ஆனா இங்கே பாருங்க. இப்ப பசு, பொது அப்படிங்கும்போது தன்னாலேயே உதடுகள் குவிந்துடும். கொஞ்சம் மென்மையா சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பசு, பொது அப்படிங்கும்போது உதடுகள் குவியும். ஆக அந்த ஓசை வந்து ஊங்கிற ஓசை முழுமையாக ஒலிக்கும். அதுக்கு பேரு தான் முற்றிய லுகரம். அதான் விளக்கம் இங்க சொல்லியிருக்கேன். குற்றிய லுகரத்தில் ஓசை, ஊ எனும் ஓசை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அது நினைவுல கொள்ளணும். இங்க வந்து அப்படி இல்ல. இங்க வந்து முற்றிய லுகரத்துல முற்றிய லுகரம். இப்ப முற்றிய உகரம் வந்து சொல்லப்படும்போது முழுமையா ஒலிக்கும். அந்த ஊங்கிற ஓசை முழுமையா ஒலிக்கும். அதுக்கு பேரு தான் முற்றிய லுகரம். எடுத்துக்காட்டு, இந்த 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? கு, சு, டு, து, பு, ரு. இந்த எழுத்துக்கள்ல முடியிற முற்றிய லுகர சொற்கள பார்க்கலாம். பகு, கூல முடியுதா? பசு, சூல முடியுது. தடு, டு. மது, து. தபு, பு. உரு, உ. ஆக கு, சு, டு, து, பு, ரு ஆகிய எழுத்துக்கள முடியிற முற்றிய லுகர சொற்களின் முதல் எழுத்து என்னவா இருக்கும்? குறிலாக இருக்கும். தனி குறிலாக இருக்கும். ப, ப, த, ம, இங்க த, உ. இதெல்லாம் ஒரு குறில் எழுத்தாக இருக்கிறதுனால, இந்த 6 எழுத்துக்கள முடிகிற முற்றிய லுகர சொற்கள் குறுகிய குறில்ல இருக்கும். குறில் எழுத்திலேயே தனி எழுத்தாக இருக்கும். இப்ப இதுல பாருங்க. இந்த 6 எழுத்துக்கள முடிகிற மெல்லினங்கள் முடிகிற முற்றிய லுகர சொற்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு உருமு, காணு. இந்த நாவுல அதனுடைய இனம் நு. நு முடியுது. இங்க மாவுல மூல முடியுது. இதுவும் முழுமையாக ஒலிக்கும். இது இங்க பக்கத்துல 2 எழுத்து வரலாம். அல்லது நெடில் வரலாம். எது வேணாலும் வரலாம். எடுத்துக்காட்டு 3ல இந்த 6 எழுத்து இருக்கு இல்லையா? யரள, வழல. இது இடைநிலை எழுத்துக்கள முடிகிற சொற்கள்லயும் உகரம் முழுமையாக ஒலிக்கும். சடாயு, திரு, கொலு இப்படி
இதுல வர எழுத்துக்கள்ல முடிகிற எழுத்துக்களும் முழுமையாக ஒலிக்கின்ற ஊ ஓசையை கொண்டிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுல க, ஞ இதுல எல்லாமே ஞு, ஙு அதெல்லாம் இப்ப வழக்குல இல்ல. அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த இதுல நாவுல நூல முடியறது, இந்த மாவுல மூவுல முடியறது இதெல்லாம் எடுத்துக்கலாம். சில எழுத்துக்கள் இப்ப வழக்குல இல்லனால அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. வினையெச்ச வாய்ப்பாடு. வினையெச்சம் முன் வகுப்புல படிச்சிருக்கோம். அதுக்கு சில வாய்ப்பாடுகள் புரிந்து கொள்வதற்காக அந்த ஓசை நயத்தை வைத்து வாய்ப்பாடுகள் சொல்லப்படுகிறது. அதிலேயே 3 காலத்துக்கும் வினையெச்ச வாய்ப்பாடு தனித்தனியா இருக்கு. இறந்த கால வினையெச்சம், செய்து இதெல்லாம் வாய்ப்பாடு. செய்து, செய்வு, செய்யா, செய்யு, செய்தன. இதே ஓசையை கொண்டு வார்த்தைகளை, வாக்கியங்களை எழுதலாம். செய்து பார்த்தான் அப்படிங்கிறது அந்த ஓசையிலே பாருங்க. படித்து பார்த்தான். இப்ப இந்த சொல் கொடுத்துட்டு இதுக்கு என்ன வாய்ப்பாடுன்னு கேட்டா, படித்து பார்த்தான் அண்டர்லைன் பண்ணி படுத்துக்கு என்ன அதுல வினையெச்ச வாய்ப்பாடுன்னு கேட்டா, செய்து அப்படின்னு எழுதும். அதே மாதிரி காண்புகு சென்றான். இங்க கண்டு சென்றான்ங்கிற அர்த்தம். அது செய்வுங்கிற வாய்ப்பாடு. இப்ப பெய்யா எடுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு, இந்த பெய்யாங்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடுன்னு கேட்டா, செய்யா அப்படின்றது. பெய்யா, செய்யா ஓசை நயம். உண்ணு வந்தான், செய்யு வந்தான் அப்படின்னு மாதிரி இந்த வாய்ப்பாடு பாருங்க, இந்த பொருத்தமா இருக்கும். அப்ப இதுக்கு வாய்ப்பாடு செய்யு. இது பூரா வாய்ப்பாடா சொல்லப்படுது. இது எடுத்துக்காட்டா சொல்லப்படுது. செய்தன, உண்டன அந்த ஓசை நயத்துக்கு ஏற்ற வாய்ப்பாடு. அப்ப உண்டன மகிழ்ந்தான். அப்ப வேற ஏதாவது ஒரு வார்த்தை போட்டாலும் உண்டன, கண்டன இப்படி வந்தன எப்படி வேணாலும் வந்தன. அதுக்கு பேரு அந்த வாய்ப்பாடு என்ன செய்தனன்னு எழுதணும். அதுலயே நிகழ்கால வினையெச்சம். இது ஒண்ணுதான். செய்ய செய்ய வருகிறான், பாட வருகிறான். இப்போ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது நிகழ்காலம். இப்ப பாட வருகிறான் ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு பாட என்பதை என்ன வாய்ப்பாடுல குறிக்கணும் அப்படின்னா, நிகழ்கால வினையெச்சமாகிய செய்யங்கிற வாய்ப்பாடுல குறிக்கணும். இறுதியாக எதிர்கால வினையெச்சம். அதே போலதான். இது பூரா வாய்ப்பாடு. இது எதிர்காலத்துக்கு பயன்படுகின்ற வாய்ப்பாடுகள். இது செய்யின், செய்யிய, செய்யிய, செய்யியர், வான், பான், பாக்கு அப்படிங்கிற வாய்ப்பாட்டுல சொல்லப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பெரின் வருவான், செய்யின் வருவான் அப்படிங்கிற ஓசையில வருது பாருங்க. நான் செய்யின் வருவான்னு சொல்ல வரல. பெரின் செய்யின் அந்த ஓசை நயத்துக்காக சொல்றேன். இப்ப உண்ணிய செய்யிய, காணிய செய்யிய, கொள்வான் வான். அப்ப அந்த ஓசை நயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப பெரின் வருவான், பெற்றால் வருவான். இது எதிர்கால சொல்லு. உண்ணிய தருவான், உண்டால் உண்பதற்காக தருவான். காணியர் வருவான், காண்பதற்காக வருவான். கொள்வான் வருவான், கொள்வதற்காக வருவான். தின்பான் வருவான், தின்பவன் வர வர எதிர்கால சொல்லு. தின்பவன் கொடுப்பான். காண்பாக்கு வருவேன், காண்பதற்காக வருவேன். இப்படி எதிர்காலத்தை உணர்த்துவதா இதெல்லாம் எதிர்கால வினையெச்சம். மாணவர்களே, இன்னைக்கு சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வகுப்புல இதே போலவே சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம். நன்றி.